அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான வெள்ளரி பழம் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு கடி ஜோக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா ஸ்டேஜ்லயும் டான்ஸ் ஆடலாம், ஆனா ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் டான்ஸ் ஆட முடியாது. இதோட ஆன்சரை நான் ரெசிபி கடைசியில சொல்றேன். அது வரைக்கும் திங்க் பண்ணி என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம வெள்ளரி பழத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. எனக்கு இந்த வெள்ளரி பழம் ஊர்ல இருந்து அக்கா வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையை அதை ஜூஸ் போட்டு வந்து ஆசையா இருந்தது. ஸோ இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்த வெள்ளரி பழத்தை வந்து நம்ம மிக்சி ஜார்ல வந்து மாத்திக்கலாம். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்களா அந்த காலத்துல வெள்ளரி பழத்தை சும்மாவே சக்கரை தொட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தாதாங்க விரும்பி குடிக்கிறாங்க. இப்ப பாருங்க, நம்ம எல்லா வெள்ளரி பழத்தையும் சேர்த்தாச்சுங்க. இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் சக்கரை சேர்த்திருக்கேன். இந்த வெயிலுக்கு ஐஸ் கியூப்ஸ் இல்லாம எப்படிங்க, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டடா, இவ்வளவுதாங்க நம்ம சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான வெள்ளரி பழம் ஜூஸ் ரெடி. நம்ம கடிஜோக்கோட क्वेश्चन ஆன்சர் என்னன்னு எல்லா ஸ்டேஜ்லயும் ஆடலாம், ஆனா ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் ஆட முடியாது. அதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் தான் கோமா ஸ்டேஜ். அடுத்து ஒரு கடிஜோக்கோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.